Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் நாங்கள் எப்படி ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன் அப்படி ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படி அக்சஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக எடிட் பண்ணுறது, அப்பெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபைல் இல்லாட்டி எப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபைல் ஹேண்ட்லிங் மெத்தடாலஜிஸ் எல்லாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது OS modules, இந்த பைத்தனோட ப்ரீடிஃபைன் ஃப்ரீ இன்ஸ்டால்டாக வரக்கூடிய OS மாடியூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை இல்லை ஒரு இமேஜை ரிமூவ் பண்ணுறது, ஓகே, ஒரு ஃபைலை இல்லை ஒரு இமேஜை ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறது என்ற விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ வழமையாக நாங்கள் கோட் பண்ணக்குள்ளே இந்த பைத்தன் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் எங்களோட சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த ரிப்போசிட்ரி என்னோடய கிட்டாப் பேஜில் அவைலபிள், அதுக்கு யூ கேன் கெட் இட். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ரிமூவ் பண்ணி ஃபோல்டர்களில் மேனேஜ் பண்ண போகிறோம்ன்ற காரணத்தினால இதுக்குள்ளே செய்தோம்னு சொன்னால் இட் வுட் பி மச் காம்ப்ளிகேட்டட். அதாவது கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ளே என்ன ஃபைல் ரிமூவ் ஆகுது, என்ன ஃபைல் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி இருக்கணும். அதனால் இதை நான் வெட்டியால் வச்சு டெஸ்க்டாப்பில் வச்சு செய்யும் போது இங்கே சைட்டில் ஃபைல் க்ரியேட் ஆகுனா ஷோ ஆகும், ரிமூவ் ஆகுனா டிஸப்பியர் ஆகும். ஸோ இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இதை மூவ் பண்ணி போட்டு கிட்டப்பில் புஷ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னால் ஃபைல் எப்படி ரிமூவ் பண்ணுறது பைத்தனை யூஸ் பண்ணி சொல்லி பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்பில் sample.txt sample.txt ன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இதுக்குள்ள this is something like this is a text file. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுற நோடாக இந்த ஃபைல் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி OS மாடியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ os.remove இதுக்குள்ளே அந்த நம்ம ரிமூவ் பண்ண போகிற ஆப்ஜெக்டை பாத். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. யூ கேன் ரிமூவ் த இமேஜஸ், யூ கேன் ரிமூவ் exe file, you can remove videos, you can remove anything. All you need to do, you have to give the path of the file that you want to remove. நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய நீங்கள் என்ன ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதோட பாத்தை கொடுத்தா சரி, நீங்கள் exe எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாம்பிள் டெக்ஸ்ட் என்ற ஃபைல் எடுக்க அதோட எக்ஸ்டென்ஷன் text. இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணன்னு சொன்னால் ஓகே கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த 49 ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் இந்த ஃபைல் ஓட்டுவாக ரிமூவ் ஆகும். ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ். Python 49 remove text file. ஓகே, இந்த ரிமூவ் டெக்ஸ்ட் ஃபைல் என்று சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோன்னே ரிமூவ் ஆகிட்டு நான் ஏற்கனவே பைத்தன் சாம்பிள் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தேன். அதால் தான் இந்த பிரச்சனை காட்டுச்சு. ஸோ when I remove the correct file it removes. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், லைக் my details. இப்போ இந்த my details.txt ஃபைல் ரிமூவ் ஆகணுமா சொன்னால் அதுக்குள்ளே போய் ரன் பண்ண சொன்னால் it will be removed. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான மெக்கானிசம், இப்படியான ரிமூவ் மெக்கானிசம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் என்று யோசித்தால், இப்போ சப்போஸ் நீங்கள் சர்வர் ஸ்கிரிப்டிங் செய்கிறீங்க, சர்வரில் சம்டைம்ஸ் கேஷ் டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சர்வரில் exe ஃபைல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, சர்வரில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஜேபிஜி ஃபைல், ஜேபெக் ஃபைல், பிஎன்ஜி ஃபைல் இருக்கும். அதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லி கொஞ்சம் ஃபைல் இருக்கும். all you need to do, நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா எல்லா டெக்ஸ்ட் ஃபைலையும் ரிமூவ் பண்ணணும். அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது நீங்கள் ஒரு பைத்தனில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதலாம். அதை 1 ஹவருக்கு ஒருக்கா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ஸ்கிரிப்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான txt ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணும். txt ஃபைல் எக்ஸ்டென்ஷன், txt ஃபைலில் முடியுத எக்ஸ்டென்ஷன் ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணும்.
இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நம்ம ஒரு கார் இமேஜ் எடுப்போம். ஸோ இந்த இமேஜை வந்து அப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் டிஎக்ஸ்டிக்கு பதிலாக ஜேபிஜி இல்லை இந்த எக்ஸ்டென்ஷன் இது மேபி பிஎன்ஜி அதிகமாக சொன்னால் பிஎன்ஜியே போடலாம். பட் இது ஜேபேக். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதோட நேம் கார் 1 இமேஜ்னு சொல்கிறது ரீநேம் பண்ணுறேன். ஸோ கார் 1.jpg I think JPG or JPEG both JPG. ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த ஃபைல் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இதே போல் வந்து நீங்கள் ஃபைல்ஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் வந்து இது. ஓகே, இப்போ சப்போஸ் அடுத்தது எப்படி ஒரு ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். ஐ ஹாவ் அ ஃபோல்டர் லைக் my data. Okay, the my data and so the folder remove பண்ண சொன்னா remove rmdir. Okay, the meaning when the remove directory. If you know Linux command, you can easily understand. If you know Linux commands, you know what is rmdir. Okay, data. Okay, இப்போ எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த மை டேட்டா சொல்ல ஃபோல்டர் போயிடும். ஓகே, ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு rmdir. இப்போ வந்து ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து mkdir. இதுக்குள்ளே போய் என்ன செய்ய சொன்னால் நியூ ஃபோல்டர் ஓகே, நியூ ஃபோல்டர் இஸ் created by a Python script. Okay, இதே நேமில் இட்ஸ் அ லென்த்தி நேம். இந்த நேமில் வந்து ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறான். நியூ ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் பை அ பைத்தன் ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் ஐ திங்க் ஹியர் இஸ் இட். a new folder is created by a Python script. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் வந்து பைத்தனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலை அழிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது சொல்லி எப்படி வந்து இதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்க் இருக்குது. எவ்ரி மார்னிங் யூ ஹேவ் டு கிரியேட் சம் ஃபோல்டர்ஸ். உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து நீங்கள் thousands of folders with numbers or some words or எக்ஸல் சீட்டில் இருந்து அவங்களோட பேருக்கு நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது நீங்கள் எப்படியான ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பைத்தன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் ஃபார் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். நம்ம பல வேலைகள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரிப்பீட்டிவாக செய்து கொண்டிருப்போம், திருப்பி செய்து கொண்டிருப்போம். அப்படியான வேலைகளை வந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ காட் த ஐடியா. ஸோ இந்த கோடிங் இந்த இதை ரிமெம்பர் பண்ணுறதை விட அந்த ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது தான் முக்கியம். ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட் அண்ட் ஐ வில் see you in the next video.